ஹாய், வெல்கம் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன குக்கிங் பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு என்ன செய்முறை பார்க்கலாமா? தாளிப்பதற்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய். அரைப்பதற்கு என்னென்னு பார்க்கலாம். தேங்காய், தக்காளி, வெங்காயம், புளி கரைச்சல், கொத்தமல்லி, குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தேவையான மசாலா முதல்ல வதக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற செய்முறை ஒரு 5 பேருக்கு மேலே சாப்பிட்லாம். கொஞ்சம் நல்லா வதக்கணும். நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 2 மத்தை, ரொம்ப வேண்டாம் தேங்காய். இந்த எண்ணெயிலேயே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது கத்திரிக்காவை கழுவி கட் பண்ணி பாருங்கள், பூச்செல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் கட் பண்ணி போடணும். எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு இந்த மாதிரி தான் போடணும். இப்போ இதுக்குள்ளே மசாலா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலாவை கத்திரிக்காய் உள்ள ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம கத்திரிக்காவை நல்லா வதக்கி குழம்புல சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புனா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கத்திரிக்காயோட ஃப்ளேவர் இறங்கி நல்லாயிருக்கும். நார்மலாக கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சால் நம்ம சாதாரணமாக அரிஞ்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால்
இப்படி தான் போடணும். நீங்களும் நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மெசேஜில் சொல்லுங்கள். தேய்ச்சி வச்ச மசாலாலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் 2 டீஸ்பூன் இருந்தால் போதும். அதில் இந்த கத்திரிக்காயை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ஓவரளவுக்கு குக் ஆனால் போதும், ஏன்னா நம்ம குழம்புல வேறு சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி கத்திரிக்காய் மசாலா சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா சுவையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. இப்போ இதிலே இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எவ்வளோ ஆயில் ஊற்றுறீங்களோ அவ்வளோ நல்லா தான் இருக்கும். அதனால தான் அது பேர் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். நான் கடுகு 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். A few minutes later. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 6 பல்லு பூண்டை நான் இடித்து வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். 12 seconds later. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அரைச்சி வச்ச மசாலாலாம் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆயில் கம்மியாக சேர்த்துக்கணுன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். சில பேர் ஆயில் கம்மியாக சேர்த்துப்பீங்க. கம்மியாக சேர்த்துக்கு தான் நல்லது. இருந்தாலும் இந்த குழம்புக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போது புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸு மட்டும் தான் புளி, ரொம்ப ஊற்ற மாட்டேன். தண்ணி சேர்த்துக்கலாம். கூட எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. ஓகே, உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. இதை நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து கிரேவி ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கத்திரிக்காவை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சாச்சு, பார்த்துக்குங்க. கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வருது, பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஃபுல்லாக ஸ்லிம்மில் வச்சுருங்க. இப்போது நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே குக்காய் இருக்குது. அதனால் கொதிச்சிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஏற்கனவே உப்பு காரம்லாம் நம்ம வதக்கும் போதுமே மசாலா கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டவ் பண்ணி தான் பண்ணோம். இப்போது கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, எண்ணெய் சுற்றி நல்லா திரண்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த கத்திரிக்காய் குழம்ப நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும் இது. நீங்களும் இந்த குழம்பை செஞ்சு எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். பாய்.